தமிழ்நாடு பட்ஜெட் 2026க்கு வந்தாச்சு. ஆனா, நம்ம கேட்க வேண்டிய மெயின் கொஸ்டின் லாஸ்ட் இயர் பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணும்போது, இந்த பட்ஜெட்ல என்ன மாறி இருக்கு? வாங்க பேசலாம். நான் உங்க ஷியாம் பேசுறேன். திஸ் இஸ் தமிழ்நாடு பை தி நம்பர்ஸ். இது வந்து நான் ஒரு 3 கீ டிஃபரன்ஸா பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்டிங் பிரையாரிட்டி. அதாவது ப்ரீவியஸ் பட்ஜெட்ஸ்ல வெல்ஃபேருக்கு வந்து அதிகமா ஃபோக்கஸ் இருந்தது. இந்த பட்ஜெட்ல ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜி. ஸ்கூல் எஜுகேஷனுக்கு மட்டும் 44,527 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாடஸ்ட் இன்க்ரீஸ். ஆனா, ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மாடர்னைசேஷன், ரெசிடென்ஷியல் ஸ்கூல், ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்ஸ் லாங் டேர்ம் ஆசட்ஸ் மேலே கவர்மெண்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கு. செகண்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புஷ், ஏஐ புஷ். இந்த பட்ஜெட்டில் வந்து ஏஐக்கு செம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டார்கெட் என்ன, 2031க்குள்ள 5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏஐ ட்ரைனிங், ஐடிஐயில் ஏஐ கோர்சஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏஐ ஸ்கில்ஸ், ஃபியூச்சர் ஜாப்ஸுக்கு தமிழ்நாடு ரெடி ஆகணும்னு கவர்மெண்ட் வந்து இப்போ சிக்னல் கொடுக்குறாங்க. ஸோ இது வரவேற்கத்தக்கது. ஆனால் இது வந்து எவ்வளோ தூரம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். டிஃபரன்ஸ் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் ஸ்டைல். வெல்ஃபேர் வந்து ஸ்டாப் ஆகல. ஆனால் ஸ்டைல் வந்து மாறி இருக்கு. ஸ்பெண்டிங் ஸ்டைல் மாறி இருக்கு. எப்படின்னா, இப்போ கல்யாணம் ஆனால் 8 கிராம் கோல்டு காயின் ப்ளஸ் சில்க் சாரி, அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்தா 1 கிராம் கோல்டு ரிங். ஸோ இது வந்து மந்த்லி சப்போர்ட் விட மைல் ஸ்டோன் பேஸ்ட் வந்து இப்போ வெல்ஃபேருக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பணம் எங்கேருந்து வரும் நம்ம பார்க்கணும். அதுக்கு கவர்மெண்ட் வந்து சில ரெவன்யூ ரிஃபார்ம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, லிக்கர் மேனுஃபேக்சர்ஸ் மேலே எக்ஸ்ட்ரா ஃபீ, அதாவது 1000 கோடி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது நான் வந்து ஒரு பெரிய வீடியோ வந்து முன்னாடியே போட்டிருக்கேன். அப்புறம் ஜிஎஸ்டி ஆடிட்ஸ், ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், மைனிங் மானிட்டர் எல்லாம் ஃபேஸ்லெஸ் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ்க்கு மாறி 15,000 கோடி வந்து அடிஷனல் ரெவன்யூ டார்கெட். அதுக்காக மான்டெக் சிங் அலுவாலியா லீடர்ஷிப்பில் ரெவன்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டம் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணும்போது கேஷ் வெல்ஃபேர்லேருந்து எஜுகேஷன், ஏஐ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெவன்யூ ரிஃபார்ம்ஸ் வந்து அதை பற்றி வந்து கொஞ்சம் இப்போ ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த பட்ஜெட் சக்ஸஸ் ஆகுமா, இல்லை வந்து பேப்பர்லேயே இது வந்து அப்படியே நிற்குமான்னு தான் பார்க்கணுமோ. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸை விட இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பட்ஜெட்டை பற்றி? இந்த அப்ரோச் வந்து பெட்டரா இல்லை ப்ரீவியஸ் மாடல் பெட்டரா? கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். மறுபடியும் இந்த பட்ஜெட்டை வந்து நம்ம கொஞ்சம் டீப் டைப் பண்ணுவோம். நான் வந்து கண்டென்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள அது முடிக்க பார்த்துருக்கேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் டூ அ டீப் டைப். தேங்க்யூ. மிக்க நன்றி. மறுபடியும் ஒரு வீடியோ சந்திப்போம்.